மிக முக்கியமான கட்டத்துல இருக்குங்க. செமிஃபைனல் 1 விருதாப்பட்டி vs ஜாலி பாய்ஸ். ஜாலி பாய்ஸ் won the toss to bowl firstங்க. இந்த மேட்சுக்கு 5 ஓவர், முதல் ஓவர் பவர் பிளேங்க. ஸோ இன்சைட் அவுட் சைட் சர்க்கிள் 2 ஃபீல்டர், ஒருத்தர் டீப் மிட் விக்கெட்டில், இன்னொருத்தர் லாங் ஆனில். ஸோ முதல் பிரசாந்த் அரௌண்ட் விக்கெட்டில் ரெடியாக இருக்காப்லங்க. ஸ்ட்ரைக்கில் சரத். ஸோ மொதல் பாலே அடிச்சு விட்ருக்காருங்க லெக் சைடில். போயிருக்கு 4, தேவையான 2 விருதாப்பட்டிக்கு. போல்டுங்க. லெக் ஸ்டெம்பை காட்டினாரு, பதம் பார்த்துருக்காருங்க சரத்துக்கு. சரியான பந்து போட்டிருக்காருங்க. போன முறை 4 அடிக்க விட்டாரு, இந்த முறை ஸ்டெம்ப் லைனில் சொருகி விட்டுருக்காருங்க பவுலர் பிரசாந்த். சரத்துக்கு முதல் விக்கெட் இழக்கிறாங்க விருதாப்பட்டி. 4 ரன்ல முதல் விக்கெட்டுங்க. நியூ பேட்ஸ்மேன் ஆனந்த் இப்போ ஸ்ட்ரைக்கில். ஸோ பிரசாந்த் ஆனந்த் சரியான பேட்டிங்க. ஸோ ஹெலிகாப்டர் ஷாட்டு போயிருங்க 1 பவுன்ஸில் 4. நல்லா ஆடி இருக்காருங்க. ஒரு நல்ல ஹெலிகாப்டர் ஷாட்டு பேட்ஸ்மேன்ட்ட இருந்து ஆனந்த் அருமையாக ஆடி இருக்காரு டீப் மிட் விக்கெட்டில். போன ரன்கள் 4. சேம் ஷாட்டுங்க, விழுந்திருக்க ஓவர். அப்பா சரியான ஹெலிகாப்டருங்க. 2வது முறை ஹெலிகாப்டர். போன ரன்கள் 6. ஆனந்த் சூப்பராக ஆடி இருக்காருங்க. நல்லா ஜட்ஜ் பண்ணி அடிச்சிருக்காரு. காலுக்குள்ள விழுந்த பாலை எடுத்து அடிச்சிருக்காருங்க. போயிருக்கு 6. இந்த முறை ப்ராப்பராக கனெக்ட் ஆகலைங்க. சரியான ரன்னிங்க. ஓடும் போதே ஃபர்ஸ்ட் ரன்னே குயிக்காக ஓடி இருக்காங்க. ஸோ 1. டாட் பாலுங்க. ஸோ விருதாப்பட்டி முதல் ஓவரில் 17 ரன்கள் எடுத்திருக்காங்க. அதில் 2 பவுண்டரி, ஒரு 6ங்க. ஸோ 2வது போகிறதுக்காக ஹரி ரைட் ஆம் ஓவர் விக்கெட்டில் வராருங்க. ஸோ நல்ல பாலுங்க, அடிக்க முடியாத அளவுக்கு போகிறாப்புல சிறு பாலகன். முதல் பால் டாட் பால். அடிச்சிருக்காருங்க. போயிருக்கு 6. இந்த முறையும் கவு கார்னரில் அடிச்சிருக்காருங்க பேட்ஸ்மேன் ஆனந்த். போயிருக்குங்க. போதுமான டிஸ்டன்ஸ் டிராவல் ஆயிருக்கு. அடித்த மாதிரி தெரியலங்க, சட்டேர் மட்டும் சவுண்டு மட்டும் கேட்டது. போயிருக்குங்க கவு கார்னருக்கு. போன ரன்கள் 6. டாஸுங்க. கேட்சா? கேட்சுங்க. ஸோ பலார்னு அடிச்சுக்கிட்டு இருந்த பேட்ஸ்மேன் இந்த முறை லாங் ஆஃபில் அடித்தாருங்க. ஸோ பேட்ஸ்மேன் ஆடின பாலை அருமையாக ஜட்ஜ் பண்ணி எடுத்திருக்காரு லாங் ஆஃப் ஃபீல்டர். வந்தது எக்ஸ்ட்ரா கவர் பக்கம் நல்லா ஓடி வந்து நிறைய டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி வந்து எடுத்திருக்காரு. விக்கெட் நம்பர் 2, 23ல் 2வது ஓவரில். ஸோ லாஸ்ட் பாலுங்க, கொஞ்சம் மொமெண்டம் மிஸ் பண்ணியிருக்காரு. ஹரி அடித்து போட்டதில் 2 பால் மட்டும்தான் பேட்டில் பட்டுதுங்க. மற்ற எல்லாமே நல்ல டாட் பால் போட்டார். அதில் 1 விக்கெட்டு சரப்பாக பந்து போட்டிருக்காருங்க ஹரி. ஸோ 2 ஓவர் முடியல. விருதாப்பட்டி 27 ரன்கள் எடுத்திருக்காங்க, 2 விக்கெட் இழந்திருக்காங்க. ஸோ இந்த ஓவர் நல்லா போட்டிருக்காரு. 10 ரன்கள் மட்டும் தான் போட்டிருக்காரு ஹரி. ராமகிருஷ்ணன் அரௌண்ட் விக்கெட்லேருந்து வராருங்க. ஸோ ஸ்ட்ரைக்கில் அலெக்ஸ் அவுட்டுங்க. சரியான பாலுங்க. சொல்ல ஸ்லோயர் ஸ்கூப் ஆடலான்னு நினைச்சாருங்க. ஒரு லீடிங் எட்ஜ் போனது ராமகிருஷ்ணன் கைக்குங்க. ஸோ விக்கெட் நம்பர் 3, 27க்கு. ஸ்லோயருங்க, நல்ல ஸ்லோயர். போனது 6ங்க. ஸோ விண்டு அதோட பிளே பண்ணிருச்சுங்க. ஸோ பாலை மிஸ் பண்ணார்னே சொல்லலாம். அடிக்கும் போது கொஞ்சம் பேலன்ஸ் மிஸ் பண்ணார் பேட்ஸ்மேன். ஆனால் அவருக்கு தேவையான ரன்கள் கிடச்சிருக்கு. மொதல் பால் அவுட் ஆனார். இந்த முறை விக்கெட்டை கொடுக்கலங்க. அடிச்சிருக்காரு லெக் சைடில் ராஜா. முதல் பால்லே 6. இதுவும் 6. பேட்டில் கனெக்ட் ஆகிட்டே இருக்குங்க. ஸோ 2வது 6 இவரோட பேட்டில்.
3 ஓவர் முடியல அணி எண்ணிக்கை 43 3 விக்கெட் இழப்பிற்கு விருதாப்பட்டி. இந்த ஓவர் ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக போட்டிருக்காரு ராமகிருஷ்ணன். ஆரம்பிச்சது விக்கெட்டில் ஆரம்பிச்சாருங்க, அதுக்கப்புறம் 2 சிக்ஸர் ஒரு பவுண்டரி 16 ரன்கள் கொடுத்துருக்காரு இந்த ஓவரில். 4வது ஓவர் போகிறதுக்காக ஹரி ரைட் ஆம் ஓவர் விக்கெட்டில். ஸ்ட்ரைக்கில் நவீன் நல்ல ஸ்லோயர் தலைவா. ஸோ லாஃப்டிங் போக விடலை. சூரன் இப்போ அடிச்சது ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்டுங்க, போயிருக்குங்க 1 பவுன்ஸில் 4. ஸோ இப்போ ஸ்டெம்ப் லைனுக்கு உள்ளே வந்தாருங்க பவுலர் பவுல் பண்ணி. போன முறை நல்லா போட்டார், இந்த முறை கொஞ்சம் எக்ஸிக்யூஷன் மிஸ் ஆகிருக்கு. போனது 1 பவுன்ஸ் 4. நல்ல ஷாட்டுங்க, 1 பவுன்ஸ் 4. எப்பா என்ன மாதிரி பேட்டிங்க, வர்ற எல்லாருமே சட்டார்னு அடிக்கிறாங்க பாலை. கிட்டத்தட்ட 3 விக்கெட் போயிடுச்சு. கொஞ்சம் மொமெண்டம் மாறும்னு நினச்சாலும் இல்லைங்க, இன்னும் விருதாப்பட்டி பக்கம் தான் மேட்ச் இருக்குங்க. அடிச்சிருக்காரு கவு கார்னரில் இன்னொரு 4. அடிச்சிருக்காருங்க, நல்ல அட்டம்ப்ட்டுங்க. ஸோ மேபி எடுத்திருந்தா சரியான கேட்சாக இருந்திருக்கும். ஸோ 1 ரன். சரியான பேட்டிங்க, ஒரு நல்ல ஸ்கூப் அங்க. ஸோ ஒரே 2 தாங்க. ஸோ 4 ஓவர் முடியல அணியின் எண்ணிக்கை 55 விருதாப்பட்டி 3 விக்கெட் இழப்பிற்கு. கரண்ட் ரன்னர் 13.75 ஆடிட்டு இருக்காங்க நண்பா. சொன்னி போல சந்துரு ஸ்லோயருங்க, ஸ்லோயர் போட்டிருக்காருங்க. நல்ல ஃபார்மில் இருக்காரு, நல்ல டச்சில் இருக்காரு. இவர் அடிக்கிற 3வது சிக்ஸுங்க, ராஜா பேட்ல இருந்து வர 3வது சிக்ஸ் டீப் மிட் விக்கெட்ல. டாப் எட்ஜ் விக்கெட்டுங்க, விட்டு பிடிச்சிருக்காருங்க. ஸோ இந்த முறை நல்லா போட்டிருக்காருங்க பவுலர் சந்துரு. ஒரு மாதிரி ரிவர்ஸ் ஹேண்ட் மாதிரி தெரிஞ்சுது. டாப் எட்ஜ் சரியாக கனெக்ட் ஆகலை பேட்ஸ்மேனுக்கு, எடுத்திருக்காருங்க ஃபீல்டர். ஸோ மிஸ் பண்ணி எடுத்திருக்காருன்னே சொல்லலாம். விக்கெட் நம்பர் 4 61க்கு. டாஸ் பாலுங்க, கேட்சுங்க, சரியான கேட்சுங்க. ஸோ விக்கெட் நம்பர் 5 அப்படின்னே சொல்லலாங்க. ஆன ஹேட்ரிக்ல இருப்பாரு இப்போ சந்துரு. நல்லா டாஸாக விழுந்த பாலை லாங் ஆனில் அடிக்கலாம்னு நினைச்சாரு சரவணன். அவருக்கு தேவையான டிஸ்டன்ஸ் போனது ஃபீல்டரோட கையில். ராமகிருஷ்ணன் கம்ஃபர்டபுளாக எடுத்துக்காரு அந்த கேட்சை. பேட்ஸ்மேன் வெண்மணி அவுட் கொடுத்துருக்காருங்க அம்பையர். ஸோ டீம் ஹேட்ரிக்னு சொல்லலாம். சரியான த்ரோங்க, அழகா கீப்பர் ரிசீவ் பண்ணி ஸ்டம்பில் அடிச்சிருக்காருங்க. செம கமிட்மெண்ட்டு ஃபீல்டுகிட்ட இருந்து. சரியான மாங்காய் த்ரோங்க. விக்கெட் நம்பர் 6 62ல். ஸோ நியூ பேட்ஸ்மேன் பாய் ஆன் ஸ்ட்ரைக் இப்போ அடிச்சிருக்காருங்க. இவரும் அடிச்சிருக்கிறாருங்க மொதல் பாலையே. விக்கெட் நம்பர் 7 62ல். ஸோ இந்த லாஸ்ட் பால். விட்டுருக்காருங்க. ஸோ பையில் 4 ரன்கள், மொத்தம் 66. 5 ஓவர் முடிவு அணியின் எண்ணிக்கை விருதாப்பட்டி 66 67 எடுத்தால் வெற்றி பெறலாம் ஜாலி பாய்ஸ். ஆனால் ஜாலி பாய்ஸும் ஈக்குவலாக பேட்டிங் சைடுங்க, ஒரு டஃப் கொடுக்குற பேட்டிங் சைடு தான் ஜாலி பாய்ஸ். 67 அடிக்கணுங்க. ஸோ ஆனால் நல்லா ஆடிருக்காங்க விருதாப்பட்டி, சரியான பேட்டிங் ஆடினாங்க. ஸோ கரண்ட் ரன்னர் 13.20. ஒரு சில டாட் பால் விட்டால் கூட ஜாலி பாய்ஸுக்கு கொஞ்சம் டஃப் இருக்கும். ஸோ ஸ்ட்ரைக்கில் கருப்பு, நான் ஸ்ட்ரைக்கில் ராமகிருஷ்ணனுங்க. முதல் ஓவர் போகிறதுக்காக ராஜா ஓவர் விக்கெட்லேருந்து சரியான பேட்டிங்க. ஸோ அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் வந்த பாலோட டைரக்ஷன்லேயே அடிச்சு விட்ருக்காருங்க. எந்த பக்கம் வந்ததோ அதே பக்கம் அடிச்சு விட்ருக்காரு. கிடைச்சது முதல் பந்திலே 4. ஸோ ஒரு சின்ன அவுட் சைடு வச்சுங்க. ஸோ வெயிட்டிங் ஃபார் அம்பையர்ஸுங்களுக்காக வெயிட் பண்ணோம். ஸோ நல்லா போய் எடுத்திருக்காருங்க அலெக்ஸ் அந்த கேட்சை.
ஸோ அண்டர் த பாலில் கரெக்டாக மிஸ் பண்ணாமல் அருமையாக எடுத்தார். விக்கெட் நம்பர் 1ங்க. ஸோ ஃபார்மில் இருக்க பிளேயர் அவுட்டாக வெளியே போகிறாரு கருப்பு. 3வது பாலில் ஸோ 2 ரன்கள். ஸோ கட் பண்ணி விட்டு ஓடினதில் கிடைச்ச ரன்கள் 2ங்க. ஸோ விஜய் போன முறை அடித்து பார்த்தாரு, சரியாக கனெக்ட் ஆகலை, அதனால் தொட்டு விட்டா போதும்னு முடிவு பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ 2 ரன்கள். டாட் பாலுங்க. நல்ல ஒரு கம்பேக்குங்க பவுலர் ராஜாட்ட இருந்து. ஸோ ஒரு ஓவர் முடிவில் ஜாலி பாய்ஸ் 6 ரன்கள் எடுத்திருக்காங்க, ஒரு விக்கெட்டும் இழந்திருக்காங்க நண்பா. ஸோ 24 பந்துக்கு 61 எடுத்தால் வெற்றி பெறலாம் ஜாலி பாய்ஸ். ஷாட். ஸோ ட்ரை பண்ணவே இல்லை. ஸோ பெருசாக போனால் போதுங்கிற முடிவில் இருப்பாங்க போல இருக்குது ஜாலி பாய்ஸ். சரத் தன்னோட மொதல் பாலாக டாட் பாலாக போட்டிருக்காருங்க. ஸோ லாங் ஹேண்டில் பிடிச்சிருக்காரு, போயிருக்குங்க. ஸோ ஆகாய மார்க்கமாக அடித்து விட்டுருக்காரு, சரியான கேட்சுங்க. சரத் அவரே போட்டு அவரே எடுத்திருக்காருங்க. இது வரைக்கும் 2 பேர் தான் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க, ராமகிருஷ்ணன் அண்ட் கருப்பு. 2 பேருமே அவுட்டாகி வெளியே போகிறாங்க. ஸோ ராமகிருஷ்ணன் விக்கெட் நம்பர் 2ல் போகிறாருங்க. 6வது ரனில் 2வது விக்கெட் கொடுத்துருக்காங்க ஜாலி பாய்ஸ். சுகன் ஓவர் ரேட்டுங்க. ஸோ நல்லா போட்டு அடிச்சிருக்காரு இந்த முறை சுகன். ஸோ நல்ல ஒரு பேட்டிங். தான் ஃபேஸ் பண்ண மொதல் பாலே 3 அடிச்சிருக்காருங்க. நல்ல ஒரு ஸ்லோயருங்க. ஸோ லெக் சைடில் அடிச்சு விட்ருக்காரு, சரியான த்ரோ. இந்த முறையும் ப்ராப்பராக கனெக்ட் ஆகலை பேட்டில். போனது என்னமோ தரையோடு தாங்க போயிட்டுருக்கு. ஆனால் தேவை நிறைய வான வேடிக்கைகள். ஏன்னா ரெக்கார்ட் ரேட் 17.10. ஸோ டாட் பால். ஸோ 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 11, 2 விக்கெட் இழப்பிற்கு ஜாலி பாய்ஸ். இன்னும் 18 பந்துகளில் 56 ரன்கள் தேவை. ஸோ நியூ பவுலர் பிரபா லெஃப்டாக மறந்து வைக்கலங்க. ஒயிட் அடிச்சிருக்காருங்க. ஸோ கவர்ஸில் அடிச்சு விட்ருக்காரு, 1 ரன்கள். ஸோ ரெக்கார்ட் ரன் ஏறிக்கிட்டே இருக்கு நண்பா, நிறைய வேணும். ஸோ பவுண்ட்ரிஸ் இருந்தால் மட்டும்தான் பாசிபிள் இருக்குது ஜாலி பாய்ஸுக்கு. சரியாக கனெக்ட் ஆகலை. ஸோ ஃபீல்டர் சரத்தங்க லாங் ஆஃபில். ஸோ 2. ஸோ கொடுக்குற எமோஷன்ஸுக்கும் கொடுக்குற எனர்ஜிக்கும் பால் சுத்தமாக வேரி ஆகுதுங்க. நல்லா ஸ்லோயர், நல்லா உள்ளே வருது. சைடாமல் ப்ராப்பராக யூஸ் பண்ணுறான்னு நினைக்கிறேன் பிரபா. ஸோ 13 பந்துகளில் 51 அடிச்சு விட்ருக்காருங்க. இவரும் வானத்தை நோக்கி. ஸோ 2 ரன்கள். ஸோ 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 18, 3 விக்கெட் இழப்பிற்கு ஜாலி பாய்ஸ். இன்னும் 12 பந்துகளில் 49ங்க. ஸோ யுவராஜ் சிங் மாதிரி யாராவது ஒருத்தர் இன்னிங்ஸ் ஆடியே ஆகணும். அடிச்சிருக்காருங்க, ஸ்லோயரை பார்த்து அடிச்சிருக்காரு. ஸோ இந்த இன்னிங்ஸில் வர முதல் 6 செகண்ட் இன்னிங்ஸில் லெக் சைடில் அடிச்சு விட்ருக்காரு விஜய், போயிருக்கு 6. ஸோ 1 ரன்கள். நோ பால் போட்டிருக்காருங்க, நல்ல பால் போட்டிருக்காரு, ஆனால் நோ பாலாக போட்டிருக்காருங்க. ஸோ அவரே ஓடியும் போய் எடுத்து இருக்காரு. டாட் பாலுங்க. இதுவும் 6ங்க. அடிச்சிருக்காரு கலை, போயிருங்க லெக் சைடில். நல்லா கமிட் பண்ணியிருக்காரு பேட்டை.
இன்டு த பாடி. கொஞ்சம் அவுட் ஸ்விங் கொஞ்சம் மிஸ் ஆச்சுங்க, பேட்ஸ்மேன் யூஸ் பண்ணிட்டாரு. இதை அடிச்சிருக்காரு, ஆனால் பட்டது பேட்டில் டாப்பில் கீப்பிங் ஆச்சுங்க. ஸோ விக்கெட் நம்பர் 4 32க்கு. ஸோ 7 பாலுக்கு 35 டாட் பாலுங்க. ஸோ 6 பந்துகளுக்கு 35 எடுத்தால் வெற்றி பெறலாம் ஜாலி பாய்ஸ். 4 ஓவர் முடிவில் 4 விக்கெட் இழப்பிற்கு அணியின் எண்ணிக்கை 32. சரியான போல்டுங்க, சொறி விட்டுருக்காரு விக்கெட்டுங்க. ஸோ விக்கெட் நம்பர் 5 5ஆவதோட முதல் பாலில். நல்லா ஸ்லோயருங்க, சரியான ஸ்லோயர் போல்டுங்க. இப்போ லெக் ஸ்டிக்கை காட்டினாருங்க. ஸோ சான்சஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. விக்கெட் நம்பர் 6 ஜாலி பாய்ஸ்க்கு டாட் பாலுங்க. ஸோ விருதப்பட்டி 33 ரன்கள் வித்தியாசத்தில் மேட்சை வின் பண்ணியிருக்காங்க.